ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்ன 2 பைனரே எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுத்து விட்றேங்க. மணத்தக்காளி செடி, அதுக்கப்புறம் பால்சம், அதுக்கப்புறம் லைபீரியன் தக்காளியோட நாற்றுக்கள் எல்லாம் கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி உங்கள்கிட்ட காமிச்சிடலாமே அப்படின்னு தோணுச்சு. முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுருக்கேன், பீக்கங்காய் பறித்து வச்சுருக்கேன், கத்திரிக்காய் எல்லா வெரைட்டிலையும் ஒரு 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்ன வச்சுருக்கேன்? பீர்க்கங்காய், முள்ளங்கி, அவ்வளோதான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு போக மணத்தக்காளி கீரை வச்சுருக்கேன். இவ்வளோ தான் அவங்களுக்கு வச்சுருக்கேன். காய்கறிகள் ஓரளவு பை நிறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதுக்கு மேலே வைக்க முடியல. ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில் வேறு நம்ம ரெடி பண்ணியிருக்கோமா, அதனால் இது வந்து ஸ்கூலில் ஹொலிக்குக்கு இது ஒரு 6 பால்சம் செடியும் ஒரு 3-4 லைபீரிய தக்காளி செடியும் பிடுங்கி அதையும் கொடுக்குறேன். யார் யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி மத்தியானம் ஸ்கூலுங்கிறதுனால தான் என்னால் இதை பண்ண முடிச்சு. இது மார்னிங்லாம் இத்தனையும் எடுத்து பேக் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கவரில் தண்ணி போட்டு அந்த தண்ணிக்குள்ளே அந்த செடியை வச்சுருக்கேன். அதனால தான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பறிச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு. 10:30 மணிக்கெல்லாம் இதெல்லாம் பிடுங்கிட்டு வந்துட்டேன் போய் ஃப்ரீயாக இருக்கிறப்ப. இப்போ மணி 12. இப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இவ்வளோ நேரம் ஒரு 1.5 மணி நேரமாக தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் வேற மட்டும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கேரி பேக்குக்குள்ளே பார்த்தீங்களா, கேரி பேக்குக்குள்ளே கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இந்த வேரை போட்டு இப்படி மூடி கட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்படியே கொண்டுட்டு போய் அவங்களுக்கு எப்படி 2-3 மணிக்கு கொடுத்துருவேன். இவங்க எப்படி ஈவினிங் தானே 2 பேரும் நடுவாங்க. அது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி கொடுக்க முடியாதனால தான் சில பேருக்கு இப்போ நிஸ்மாசரெல்லாம் கேட்டாங்கன்னா, காலையில் நான் போகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், காலையில் கொடுக்க முடியணும், இத்தனையும் பேக் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு அப்படி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படி தொங்கி தலையை கீழே போட்டுருங்க. பாருங்க 1.5 மணி நேரம் ஆச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? ஈவினிங் வரைக்கும் இதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நைட் நடுற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுக்க முடியாமல் தான் சில பேருக்கு நமக்கு வந்து டிலே ஆகிடுது. ஸோ இப்போ இன்றைக்கி கொஞ்சம் பேருக்கு லைப்ரரி தக்காளி நிறையா இருக்கனால ஓரளவுக்கு இன்றைக்கி எடுத்து கிறிஸ்மஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் ஓகே பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.